ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக்ஸ். சரி, ஓகே. நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்துட்டோம். எல்லாத்தையுமே பேசும் பொருளா நம்ம கொண்டு வரக்கூடாது. அவங்க பண்றதெல்லாம் சரி. நாய் கத்துறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நாய் கத்துதுன்னு சொல்லி நம்ம திருப்பி கத்திருவோமான்னு சொல்லி தான் பாதி டாபிக்க நம்ம தாவேக்கா அரசா இருக்கட்டும், தாவேக்காவை சப்போர்ட் பண்ற அந்த மக்களா இருக்கட்டும், பாதி விஷயத்த பொறுத்து போயிருவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுக்க முடியாத நிலைமை மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டப்பேரவையை வந்து சோஃபா பேரவையாவும் இருக்கிறதுலயே ரொம்ப புனிதமான ஒரு உன்னதமான ஒரு உறவுனா அது தாய் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் உறவை ஒரு பொண்ணு வந்து அந்த சோஃபா பேரவைன்னு சொல்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில அவ்வளவு கேவலமா சித்தரிச்சிருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நாளைக்கு இதே மாதிரி ஒரு தாய் ஆகும் பொழுது அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா, இல்ல அந்த பொண்ணு இப்படி விமர்சனம் பண்ணா எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு நார்மலா போயிடுமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவையை சோஃபா பேரவையா மாத்திட்டாங்க. அப்ப சபாநாயகருக்கு பதிலாக, அதாவது ஜேசிடி சபாநாயகர் அவர்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஒரு டிஎம்கே கொத்தூஸ் அவங்க வந்து ஒருத்தர் வந்து பேசும்போது அடுத்தபடியாக மாண்புமிகு பல்லவி அவர்கள், எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து நடந்து அப்படியே வந்துட்டு பக்கத்துல வந்து குழந்தை மாதிரியே ஒரு பொம்மை எடுத்து இது சால்வை போத்துற மாதிரி அந்த பொம்மை எடுத்து இப்படி கையில வச்சுட்டு அப்படியே நடந்து வருது. ஸோ இதை ஏன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பல்லவி அவர்கள், எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அவங்களோட கை குழந்தைய ஒவ்வொரு இடத்துக்கா தூக்கிட்டு போய் சீன் கிரியேட் பண்றாங்கன்றத ரீக்ரியேட் பண்றாங்களாமா. டேய், ஓகே, அவங்க வந்து ஒன்றும் பெரிய குழந்தைய தூக்கிட்டு போறது இல்ல ரொம்ப வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆகி அந்த ஃபீடிங் எல்லாம் அது மறந்த குழந்தைய வந்து அவங்க எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணல. அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணணும். அந்த குழந்தை அழுதா அவங்க அம்மாவை தேடும். அந்த மாதிரி டைம்ல அவங்க கூட வச்சுக்கிறது தான் அந்த குழந்தையோட ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த குழந்தையோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா தான் இவங்க அவங்களோட பணியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். மனசுக்குள்ள ஃபுல்லா வலியை வச்சுட்டு அவங்களோட பணியை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ சட்டசபைக்குள்ள கூட அவங்க வரும்போது கூட அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் தூக்கிட்டு வந்தாங்க. 2வது டைம் அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைக்குள்ள இன்னொரு நபர் உள்ள வந்து பல்லவி மேம் கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்த்துமே இப்படி ஒரு வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒருத்தங்க குழந்தைய கையில வச்சுட்டே வந்து அவ்வளோ பெரிய அசம்பிளிய கண்ட்ரோல் பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஃபயரி ஸ்பீச்சா கொடுக்குறாங்க. அங்க அதை கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இங்க என்னன்னா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க நீங்க. இதே நாளைக்கு உங்க கட்சியில ஒருத்தன் பண்ணும்போது இதே மாதிரி ட்ரோல் பண்ணுவீங்களா? அந்த தாய்மை, பெண்மை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளுமே உங்க அப்பா ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல உங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே இல்லையா? எவ்வளவு கேவலமான ஈனப்பிறவியா இருந்தா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம்.